ரொம்ப டெலிஷியஸான டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மில்க் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மில்கில் வந்து கஸ்டர்டு பவுடர் போட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் மில்க்குக்கு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். இந்தமாதிரி பால் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ சுகரில் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். ஸோ அது போட்டு 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்க. எதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதில் போட்டு அது லைட்டாக செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். அந்த கேப்பில் மேலே கார்னிஷிங்க்கு நட்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ட்ரை டேட்ஸையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது லைட்டாக செட் ஆனதுக்கப்புறம் மேலேருந்து கார்னிஷிங் நம்ம விருப்பம், உங்களோட இஷ்டப்படி நீங்கள் வந்து அதை டெக்கோர் பண்ணிக்கலாம். டெக்கோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்தமாதிரி ஸ்வீட்டஸ்ட் பர்சனுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள், க்ரேஸ் ஆகிடுவாங்க. கஸ்டர்ட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சுக்கோங்க.